அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்து இயேசுவில் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய இறை சிந்தனை, ஆண்டவரது இல்லத்துக்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். திருப்பாடல்கள் 122 இறைவார்த்தை 1. அன்பார்ந்தவர்களே, இந்த இறைவசனம் நமக்கு ஒரு ஆழமான ஆன்மீக உண்மையை நினைவூட்டுகின்றது. ஆண்டவரின் இல்லம் அது ஆலயம் மட்டுமல்ல, அது அவரது சந்நிதி. அது நமக்கு அன்பையும் அமைதியும் தரும் இடமாகும். தாவீது இந்த வார்த்தைகளை சொன்னபோது அவர் மகிழ்ச்சியோடு ஆண்டவரின் இல்லத்துக்கு செல்ல விரும்பினார். நாம் இன்று எப்படி இருக்கின்றோம் என்பதை சிந்திப்போம். நான் ஆண்டவரின் இல்லத்துக்கு செல்லும் போது உண்மையான மகிழ்ச்சி என்னுள் உண்டாகின்றதா? நான் அவருடைய சந்நிதியை தினமும் தேடுகின்றனா? என் மனம் அவருடன் இருக்க விரும்புகின்றதா என்பதை சிந்திப்போம். ஆண்டவரின் இல்லத்துக்கு செல்வது, அவரை சந்திப்பது, அவரிடம் நாம் மனதை திறப்பதும் அவருடைய சமாதானத்தை பெறுவதும் ஆகும். இந்த உலகம் நமக்கு பல சுமைகளை தருகின்றது. ஆனால் ஆண்டவரின் இல்லம் நமக்கு ஓய்வையும் நிம்மதியும் தருகின்றது. இன்று நாம் ஒரு முடிவை எடுப்போம். ஆண்டவரின் சந்நிதியை நாடும் மனதை வளர்ப்போம். அவருடைய இல்லத்துக்கு செல்ல ஆர்வத்தை வளர்ப்போம். ஜெபம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உமது ஆலயம் எங்களுக்கு மன அமைதியும் நிம்மதியும் தந்ததுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமது இல்லத்திற்கு செல்லும் ஆசையை எங்கள் உள்ளத்தில் வளர்த்தருளும். உம்முடைய சந்நிதியில் மகிழ்ச்சியை அனுபவிக்க கிருபையை தாரும். எங்கள் இதயம் எப்பொழுதும் உம்மை தேடும் மனதை தர எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உம்மை பார்த்து ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக.